என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க? பின்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க? ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அதுவும் இந்த உருப்படாத சொரியாய் கூட சொன்னேன். இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான், அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்கண்ணே. என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவாடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு. அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா. இருக்கிறது ஒரே பாவாடை பாத்தியா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கறிய. 100 எண்ணெய் வரைக்கும் உன்னால அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்ட சொல்லு பாப்போம். பாப்பா 1 2 இந்த தண்ணிக்குள்ள இறங்கல அதுக்குள்ள ஏன்டா 100 வரைக்குமா இருக்க முடியும் கேட்டீங்க? 500 வரைக்கும் இருக்கேன் பார். டேய் ஒண்ணு ரெண்டா ஒழுங்கான்றா. 20 22. என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லம்மா. பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கண்ணே. ஓ உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வெக்கமா போறேன். போங்க 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 போய் தொலைங்கடி. குதிரை கொண்டைய பாத்தியா? குதிரை கொண்டைய பாத்தியா? பார்த்தமே 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 பாத்தியா? பார்த்தமே. டேய் என்னடா இது? கொலகொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலகொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. நிறுத்துங்கடா. இவ்வளவு இருக்கறாங்க கூட்டி வந்தீங்க? எல்லாம் உனக்கு தாப்பா. போட்டு தாய்க்க. ஏய் தண்ணி அந்த பக்கம் திருப்பி விடுறா. ஏய் சரிங்க விட்டுறா. என்றா ஆறுமுகம் ஐயா, ஒன்றரை பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள்ல? அவ சந்தோஷமா இல்லைங்க. அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. யோ அங்க பாரியா. எங்க பாக்கணும்? இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை. என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல. அவனு கிடக்குறானுங்க நாய் பசங்க. அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கும். நல்லதுங்க அண்ணா. இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கிறா. இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு. எந்த விஷயத்தையும் முத்த விட கூடாது பாரு. ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு. அதை நம்ம விடாம அமுக்கிடணும். ஐயா கணக்கு ஐயா தண்ணி அங்க பாயுது, இங்க என்ன பண்றாக்கும்? இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான். எப்பா ஒரு இளநீ ஒண்ணு ஏறி புடுங்க. ஏறதுக்கு ஆள் இல்லைங்க. இறங்குறக்கா ஆள் இருக்கா? அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா. இன்னும் திங்கிற பக்கம் இல்லைங்கண்ணா. எதுதான் திங்கறதுக்கு பக்குவமா வந்திருக்கு. கணக்கு அப்போ நீ என்ன சாப்பிடுற? ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன். கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை. இவ ஒரு கஸ்மாலம் முடிச்சுவன். யோ கணக்கு அப்போ போர் அடிக்குது, கொஞ்சம் பொடி போடலாமா? எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா, எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப பார் கவுண்டர், நீங்க தும்முனீங்களா? இல்லையப்பா. ஏயா நீ தும்முனியா? இல்ல அப்போ. தம்பி நீங்க தும்முனீங்களா? இன்னும் வருது பார். கவுண்டர் இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு. உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான். இங்க பாரு பாரு நிறைய இது பாரு. என்னடா இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணீங்களாடா? என்ன பண்ண இந்த பொண்ணு? கூத்தாடவன் நினைச்சு ஊருக்குள்ள வேணாலும் வச்ச. அவ ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கூட்டியான் ஆயிட்டா. ராசியா இதுல நீ தலையிடாத. நாங்க தலையிடாம செத்து போற கொப்பனா வந்து தலையிடுவான். ஏண்டா தார்ல மூஞ்சி கழுவுன நாய, அந்து போன நாய, இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்களுக்கு தெரியுமாடா? ஓய்மாடா. ஊரே கெட்டு போச்சுனே. கெட்டு போச்சுன்னா ரொம்ப கெட்டு போய். டேய் லுங்கிய வர்றா. ஐயா பாருங்க ஐயா, ஜனங்களே நல்லா பாருங்க. வேகர வீட்டுல புடுகிற வரைக்கும் ஆதாயம்னு அவளை வீடு காலி பண்ண துக்கத்தில் நிக்கிறா. பக்கத்துல வந்த தட்டை எடுத்து அடி வைத்து அமுக்கிட்டாயா. என்னமோ தட்டு பேசுறீங்களே. இவன் அப்ப பாஸ்ட் பார்வேடா இருக்கான். தமிழர் தேடிட்டு ஓடுறான்பா. அவன் அந்த ஊரை காலி பண்ண அவன் உங்க வீட்டு கதவை தட்டினால இல்ல கையை பிடிச்சி இழுத்தாளா? கரகாட்டக்காரனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அவன் இந்த ஊர்ல தாண்டா இருப்பா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணீங்க போங்க. இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை துணை அப்படி நடக்குமா? ராசையா இவன் இந்த ஊர்ல தங்கணும்னா இவனுக்கு ஒரு ஆம்பளை துணை தேவை. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுங்க. காது கேட்காதவங்க செவுட்டு மிஷின் வச்சு கேட்டுங்க. இந்த ஊர்ல இவ தங்கறதுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்னா அந்த ஆம்பளை நான் தாண்டா. இவளை நாங்க வச்சுக்கிறோம், தங்க வச்சுக்கிறோம். அட இந்த நாய்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லணுமா? ரெண்டும் ஒண்ணுதான். அட போங்கடா. உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற? போடா.
அடியே சபாபதி மகளே, எலி ஏண்ட அம்மனத்தோட போகுதுன்னு பார்த்தேன். சரியா போச்சு. சரி, நல்ல சாதிக்கு பிறந்திருந்தா தானே. எனக்கு பாவம் பையன் சாப்பிடறானு. என்னடி சாப்பிடுறான்? ஒரு வேசிக்கு பஞ்சாயத்து பேசி ஊருக்குள்ள தங்க வச்சுட்டு வந்திருக்கான். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டான்னு என்ன நிச்சயமாக்கும்? ஏனுங்க சாதம் வெறப்பா இருக்கு? சூடு சொரணை இல்லாதவனுக்கு அப்படித்தாண்டா இருக்கும். உப்பு கம்மியா இருக்கா? கொஞ்சம் உப்பு எடு. ஐயோ. இப்படி ஒரு பிள்ளை பத்தத்துக்கு ஊருக்குள்ள இருக்கவன் என்ன காரி துப்புறான். உப்பு வேணுமா? உப்பு. முட்டையை அவிச்சு வச்சிருக்கிய, நான் வந்தவொடனே கல்ல சூடா வச்சு கொடுக்கலாம்ல? நீ செஞ்ச காரியத்துக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். தோசை கல்ல ஊத்தணுமா? தோசை கல்ல. சாப்பிடுற பையன் இப்படி திட்டிட்டே இருந்தீங்கன்னா எப்படி மவுத்துல ஓட்டும்? ஒட்டுறது கேட்டு நீ வீட்டுல இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறதுனால தான் ஊர்ல இருக்கிற கண்ட சரிக்குங்களுக்கு எல்லாம் இந்த பையன் வக்காலத்து வாங்குறான். பேசாம அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி போடுங்க, எல்லாம் சரியா போயிரும். உன் புள்ள இருக்கிற ஒழுக்கத்துக்கு ஊர்ல எவண்டி பொண்ணு கொடுப்பா? ஏன் கொடுக்க மாட்டா? என்ற தம்பி விட்ட போய் நான் பொண்ணுக்கா பண்ணல. அப்படியே கொடுத்துட்டாலும் உன் புள்ள ஒழுங்கா குடும்பம் நடத்தி கிழிச்சிருவானாக்கும். ஏனுங்கம்மா, ஐயன் கோவமா இருக்காரு போல இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இந்தா. ஏன் அப்படி நடந்துக்கிற? எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறைய உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா. போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற? தூக்கிட்டு போடா. ராசா, இந்த சாவிய வச்சுக்க. காஞ்ச மாடலாம் தெரியுது. கல்லா பெட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா 2 உண்டே கட்டுமா? இப்ப வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா. இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது. இது கிட்ட சாவியை கொடுத்துட்டு போற. இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா. டேய், யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல எட்டி மிதிச்சிடுவேன். சரிதான் விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. டேய், அங்க போய் வாந்திடுறா போடா. டீ வேணா 2 வடை கொடு. டேய், இவனுக்கு 2 வடை கொடு. தகுதம் 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 டேய், நிறுத்து நிறுத்து. நீ என்ன வலைய பட்டி தனித்தவில் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடியா? சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அதை நான் பார்க்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய், இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க சொல்றேன். டேய், ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ணே. பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ணே. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் 2 தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பிய சொன்னா. டேய், இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சியை தாங்க முடியலையே ஆண்டவா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.